காலையில கிச்சன்ல வந்து ஒரு மூலையில சமைக்கிறதுக்கு என்னடா செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி வீட்ல வந்து 3 முட்டை இருந்துச்சு. அத வச்சு முட்டை குழம்பும், அது கூட வந்து இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம் லஞ்சுக்கு. பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு தோசை, சட்னி அரைச்சுக்கலான்ட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த முட்டை குழம்பு வந்து சிம்பிளா இருக்கும். ஆனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா செஞ்சுட்டே இருக்கும்போது இவன் வேற ஏஞ்சிட்டான் என் பையன். அதுக்கப்புறம் அவன ஒரு கொஞ்சல போட்டு அவனுக்கு கார்ட்டூன் போட்டு உட்கார வச்சுட்டேன் பார்த்துட்டு இருடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வந்தா, இட்லி, வடைலாம் வாங்கிட்டு வந்தா. சரி அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு அப்புறம் ஒப்போட்டு வாங்கிட்டு வந்தா. ஏன்னு கேட்டேன். கூட ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க ஆசையாக இருக்குது சாப்பிட்றதுக்குன்னு கேட்டாங்களா. சரி என்ன செய்யின்னு சொல்லியிருந்தா 2 3 நாளா. நான் செய்யலை இதுன்னு ரீசன் சொல்லவே. சரி பார்த்தா இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி அவங்க வேலை விட்டு போகிறாங்களா அதனால. அதுக்கப்புறம் நானும் முட்டை குழம்பெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பப்பாய் இருந்துச்சு அதோ கட் பண்ணி வச்சிட்டேன். கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோதுமை மாவு தோசை செய்கிறதுக்கும் கோதுமை மாவை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசையை சுட்டுட்டு டிஃபன் கட்டி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் இதான சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. இதான் இன்றைக்கி vlog பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப்